சொல்லிகிட்டே போகலான்னு மாதிரி இருக்கு அப்பா பற்றி. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது விஷயங்கள். ஏன்னா சின்ன குழந்தையா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் டீச்சர் வந்து பனிஷ் பண்ணாங்க அப்படின்னோடனே வெளியே போய் சைக்கிள் எடுத்து போனது அழுதுகிட்டே ஒன்று என்ன பண்ணாரு, டீச்சர் திட்டுறாங்க வந்து சொல்லிட்டு இருந்த உடம்பு சரியில்லை அதனால தான் ஹோம்ஒர்க் செய்யலை திட்டாதீங்க. திருப்பி போய் சைக்கிள் எடுக்கும் திருப்பி ஓடுறேன், திருப்பியும் திட்டுறாங்க உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வருவாங்க. நேரம் உள்ள வந்தார் பையன் எடுத்துக்கோப்பா எடுத்தேன், டீச்சருக்கு பாய் சொல்லுங்க சொன்னேன், ஹெச்எம் கூப்பிட்டு அவருக்கும் பாய் சொல்லுங்க. என்ன சார் 1 லட்சம் பாய் சொல்கிறோம் பையன் பாய் சொன்னேன். பாப்பா சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் டென்ஷன், பாதி வருஷத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. இல்லை அப்படி ஒரு ஸ்கூலில் என் பையன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, 6 மாதம் வீட்டில் தான் இருந்துட்டு திருப்பி வேறு ஒரு ஸ்கூலில் தான் போய் சேர்த்து விட்டாரு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு சின்ன வலி இருந்தாலும் அதை தன் வலியை விட ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு பார்த்துட்டாரு. அப்போ அந்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து எனக்கான கனவு என்னன்னு தெரியாமல் சுற்றும் போதே எனக்கு ஒரு வேளை கனவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவிய கல்லூரியை காமிச்சு, அதுவும் அந்த கல்லூரியை சொல்லும் போதே அவர் என்ன சொன்னார்னா, அப்பா கண்டக்டராக இருந்திருக்கோம், அவர் தான் ஆக்சுவலாக ஓவியர், நான் இருந்து ஒரே ஒரு துணி தான். ஸோ அவர் இப்பவும் நல்ல ஓவியம் பண்ணுறாரு, 78 வயசாகிறவருக்கு இன்னும் உட்காந்து சாண்ட் பெயிண்டிங் பண்ணிட்டு தான் இருக்கார் வீட்டில். ஸோ அப்போ அவர் கண்டக்டராக இருக்கும்போது பஸ்ஸில் வரும்போது பார்த்துட்டே வருவோம்ப்பா, இந்த காலேஜ்லலாம் நம்ம படிக்க முடியலையேன்னு பசங்க வரைஞ்சிட்டு இருப்பாங்க, அதனால் டிக்கெட் போடுறதுக்கு அந்த இடத்துல லேசாக பஸ் நிப்பாட்டு சொல்லி உள்ளே எட்டி பார்த்துட்டு இருப்பேன், நீ வளர்ந்து வந்து அதுக்குள்ளே போகிறேன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வாழ்க்கை பாதை ஆரம்பிச்சுது. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறேன்னா அது அவர் கொண்டு வந்த கைடன்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருந்திருக்காரு. அது என்னோட திருமணமாக இருக்கலாம், லவ் மேரேஜ் தான். போய் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிப்பா அப்படின்னு. ஏப்பா நீ இது வரைக்கும் எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை, நீ கேட்டிருக்க, ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, நான் என்னோட பொண்ணை அதை தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தலைமையிலே நடத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பையன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா பையன் உறவு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது. ஏன்னா என் பையன் கரண்ட் இல்லாமல் அவஸ்தப்படும் போது நான் தான் நைட்டெல்லாம் விசிறிட்டு இருக்கும்போது தோணுச்சு, அப்போ எந்த வசதியும் இல்லாத டைமில் அப்பா என்னை எப்படிலாம் பார்த்துப்பாரு அப்படின்னு. இப்படி எதாவது சொல்லிகிட்டே போகலாம் அப்பாவை பற்றி. அவர் இமோஷனல் அவரை பேசாதீங்க அப்படின்னு கணிசர் சொல்லிட்டாரு, பட் அவரை பற்றி பேசும்போது இமோஷன் ஆகாமல் இருக்க முடியல. இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ கால சூழலில் கொஞ்சம் அப்பா பையன் உறவு வந்து மாறிட்டே வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாரு அவங்க அப்பா பெரிய டெரர், கிட்டே போய் பேச முடியாது அப்படின்ட்டு. இப்போ அப்பா என்ன பார்த்து கேட்குறாரு, நான் உங்களை சரியாக பார்த்துக்கலையாப்பா அப்படின்னு ஒரு நாள் கேட்டாரு. இல்லை நீ நல்லா தானே பார்த்துட்டீங்க. இல்லைப்பா நீயும் பையனும் பழகிற விதத்தை பார்த்தா என் பையன் இப்போ 10th படிக்கிறான், இன்னைக்கும் என் மடியில் தான் உட்காந்து டிவி பார்க்குறான், பார்த்துட்டு நானும் உன்னை ஒரு வாட்டி கூட சும்மா கூட மடியில் உட்கார வச்சது இல்லையப்பா, நான் எதை தப்பு பண்ணிக்கணும் அப்படின்னாரு. இல்லை டாடி அது நீங்கள் உங்கள் அப்பா எப்படி பயந்து பார்த்தீங்களோ நமக்குள்ள வந்து ஒரு மரியாதையான உறவு இருந்துச்சு. இப்போ நண்பர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் போனாலும் எல்லா வீட்லையும் அவங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்பாங்க. ஸோ இந்த கால சூழலுக்கு முன்னாலேயே அப்பா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாகவே இருந்தார். ஸோ ஒரு நல்ல நண்பர், முதல் நண்பர் அவராக இருக்காரு.